எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன், என்னை என்றும் நீர் நடத்திடுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2245வது காலை மன்னா செய்தி மூலமாக அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை மன்னா நிகழ்ச்சி உங்களுக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற 5 வகையான ஊழியக்காரங்களுக்காக, அவங்க குடும்பங்களுக்காக, கர்த்தர் அவங்களை நம்பி கொடுத்திருக்கிற ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து எல்லா ஊழியம் செய்கிற எல்லா ஊழியக்காரங்களுக்கும் வேண்டிய சுகம், பாதுகாப்பு, உயர்வு, ஆத்தும பாரம் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அதில் உள்ள 36வது வசனம். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, கடந்த சில நாட்களாய் தேவனுடைய சத்தத்தை பற்றி கவனித்துக் கொண்டு வருகிறோம். இங்கே எரிகோவுக்கு சமீபமாய் ஒரு பர்த்திமேயு குருடன் இருக்கிறான். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த பகுதி வழியாய் வருகிறார்கள். வரும்போதுதான் அவனுக்கு 2 கண்களும் பார்வையற்றவனாய் ஜனங்களிடம் இருந்து கேட்கிறான், இது என்ன சத்தம் அப்படி கேட்கும்போதுதான் இயேசு வருகிறார் என்று கேட்ட பொழுது அவருடைய இருதயத்துல விசுவாசம் இருக்கிறது, ஒரு இரக்கமுள்ள ஜெபம் இருக்கிறது. விசுவாசமும் ஜெபமும் கலந்திருந்ததுனால பார்வை இல்லாவிட்டாலும் சத்தத்தை கேட்டு அறிந்து கொண்டான். அவன் ஏதாவது பிச்சை கிடைக்குமா என்று கேட்கவில்லை. ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் பார்வை அடைய வேண்டும். அந்த குருடனுக்குள்ளாக இருந்த வாஞ்சை என்ன தெரியுமா? நான் பார்வை அடைய வேண்டும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் அவனையும் புறம்ப தள்ளாதபடி அவனுக்கு பார்வை கொடுத்தார். அவன் இயேசுவை பார்த்தான். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள்ல ஒரு வெள்ளிக்கிழமையா இருக்கிறபடியால் ஆண்டவரிடம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கும் உங்களுக்கு பல எண்ணங்கள், பல கேள்விகள், பல பிரச்சனைகள் இருக்கலாம். இதுல இருந்து ஏசப்பா ஒரு விடுதலை தரமாட்டாரா? சரீர ரீதியாக கூட பலவீனமா இருக்கலாம். அந்த குருடனை பாருங்க, தனக்கு எதிர்காலமே இல்லை, தனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குமா சொல்லி கேட்டா அவனுக்கு தெரியாது. ஆனால் இயேசுநாதர்கிட்ட கேட்டா நான் பார்வை அடைய முடியும் சொல்லி கேட்க வேண்டியவர்கிட்ட கேட்டதுனாலதான் அவனுக்குள்ள இருந்த விசுவாசம், அவனுக்குள்ள இருந்த ஜெபம் அவனுக்கு பார்வையை கொடுத்தது. இதே போல இன்றைக்கும் நம்ம மேல ஆண்டவர் ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார், வசனங்களை வைத்திருக்கிறார், நமக்குன்னு ஒரு எதிர்காலம் வைத்திருக்கிறார். ஆனா நம்ம இந்த உலகத்தையே பார்த்து உலக சத்தத்தையே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இயேசுநாதருடைய சத்தத்தை அவன் கேட்டு அறிந்து சரியான நபர்கிட்ட சரியான நேரத்துல சொன்னதுனாலதான் அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் பார்வை கொடுத்தார். உங்க வாழ்க்கையில இயேசு அற்புதம் செய்வார். ஒருவேளை நீங்க தள்ளப்பட்டவர்களாய், ஒதுக்கப்பட்டவர்களாய், ஒருவேளை உங்களை விசாரிப்பற்றவர்களா இருக்கலாம். என் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். நீங்க அவருடைய சத்தத்தை கேட்கணும். இன்றைக்கும் எத்தனையோ ஆண்டுடைய வார்த்தை வருகிறது. சத்தத்தை கேட்டு அநேகர் அமைதியா இருக்கின்றனர். ஆனால் இவன் பார்வை இழந்தவனாய் சத்தத்தை கேட்டு அவரை கூப்பிட்டான். ஆண்டவர் அவனுக்கு பார்வை கொடுத்தார். இன்றைக்கும் உங்களுக்கு ஆண்டவர் அநேக பார்வைகளை வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய பார்வை இழந்தவர்களாய் சிலர் காணப்படலாம். நான் சர்ச்சைக்கு போறேன், ஆண்டவரை தேடுறேன், என் வாழ்க்கையில ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு, ஏதோ போயிட்டு இருக்குன்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு எதிர்கால தரிசனத்தை, எதிர்கால சொப்பனத்தை, எதிர்கால தரிசனத்தை கொடுப்பார். நீங்களும் ஆண்டவருக்கு பின்னால வருவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். எனவே ஆண்டவர் யாரையும் புறம்பே தள்ளுகிறவர் இல்லை. எனவே நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, இந்த வேலைக்காய் வருகிறோம். ஆண்டவரை, எப்படி இந்த பர்த்திமேயு என்ற குருடனுக்கு பார்வை கொடுத்து அவனையும் வாழ வைக்கிறோம், அதே போல இன்றைக்கும் அநேக நபர்கள் பார்வை இழந்தவர்களாய், ஆவிக்குரிய பார்வை இல்லாதவர்களாய், எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறோம் சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசத்தோடு ஜெபித்து எதிர்கால தரிசனங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. காலை மன்னா நேயர்களை ஆசீர்வதிங்க.
விசேஷமா நம்ம பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பீராக. அவங்க வாழ்க்கையில ஆண்டவரே அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான் இந்த வார்த்தை நிறைவேறிட்டு ஜெபிக்கிறேன். தொடர்ந்து தேவ கிருபை இந்த நாள் முழுவதும் தாங்கட்டும், நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலைமா நான் செய்து மொழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், மனிதரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.